வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பூரி குருமா செய்ய போகிறோங்க. உருளைக்கிழங்கு குருமா வித்தியாசமான முறையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. 2 உருளைக்கிழங்கு சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு நான் அடுப்பில் வச்சு அவிக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு கூட போட்டு அவிக்கிறேங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நாம் 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ என்னென்னா, நம்ம எத்தனை பேர் வீட்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் எல்லாம் நம்ம கூட்டுறதோ குறைக்கிறதோங்க. நம்ம வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அவிக்கும் போது வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேர் தண்ணி அளவு அந்த உருளைக்கிழங்கு அவிக்கிறதே ஊற்றிடணுங்க. ஏன்னா திரும்ப வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சரிங்களா? திரும்ப நம்ம கொதிக்க வைக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம சோம்பு தாங்க, சோம்பு ஜீரகம் தாங்க, வேறு எதுவும் பெருசாக பட்டை லவங்கெல்லாம் எதுவும் நான் போடல. இதுவே நல்லாயிருக்குங்க. சோம்பு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சிங்களேன், அதையும் போட்டு அப்படியே வதக்கி விட வேண்டியதாங்க. இப்போ என்னென்னா, நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுங்க. ஈஸியாக அரைப்பட்டுரும். இதை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான மெத்தடுங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், எல்லாருமே செய்யக்கூடியது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாம் இந்த மெத்தடில். சரிங்களா? இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு, வதங்கிடுச்சு. தக்காளி ரொம்ப சூப்பராக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தான் கடையை போகிறோம் இல்லைங்களா? 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. அப்புறம் நம்ம அவிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துணுங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு இது அப்படியே சட்டியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. சட்டியில் மற்ற போட்டு அப்படியே கடைஞ்சிடணும். ரொம்ப சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக கடையக்கூடாது. ஓரளவு குறைன்னு நம்ம கடைஞ்சி எடுத்துணுங்க. கடைஞ்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு அவிச்சிங்களா அந்த தண்ணி தான் இதில் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதாங்க. வந்து கொத்தமல்லி போட்டாச்சு. சரியாக ரெடி ஆகிடுச்சுங்க. குருமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? இது சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்குங்க. இது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் பூரி தாங்க போடுறோம், அந்த பூரியோடு வச்சு தான் சாப்பிட போகிறோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு ஈஸியான மெத்தடுங்க. அப்படியே தக்காளி வெங்காயம் வதங்கி உருளைக்கிழங்காய் வச்சு அப்படியே சட்டியில் விட்டு கடைஞ்சி இது பண்ணுறதாங்க. பாருங்கள், பூரி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.